போதி வணக்கம். மன அழுத்தம் சார்ந்த காணொளி இந்த காணொளி. சரி, எல்லோருக்குமே மன அழுத்தங்கிறது இருக்க தான் செய்யுது. குடும்பத் தலைவிகளிலிருந்து வேலை செய்யக்கூடியவங்களிலிருந்து இளம் வயது மாணவர்களிலிருந்து எல்லோருக்குமே இந்த மன அழுத்தங்கிறது ஏதோ ஒரு வகையில் இருக்க தான் செய்யுது. மன அழுத்தம்னு சொல்கிறோம், இது மனோரீதியான விஷயம் மட்டுமல்ல, இந்த உடலையும் பாதிக்கக்கூடிய விஷயமாக மாறும். பெரும்பாலான உடல் உபாதைகள் எங்கே ஆரம்பிக்குதுன்னா அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயத்தில் மன அழுத்தத்திலிருந்து தான் உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படுது. நீங்கள் நிறைய கவனித்து பாருங்களேன். சிலருக்கு பயங்கரமாக தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க. தலைவலி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள தலைவலிக்கு முன்னால் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க மனசுக்குள்ளார ஆழமாக ஒரு பதிவை வச்சுருப்பாங்க. அதை சார்ந்த சிந்தனைகள் இருக்கும், முடிவெடுக்க முடியாத விஷயங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் கவனித்து பாருங்களேன். இது போன்ற ஒரு மன அழுத்தம் இருக்கும், அது தலைவலியாக வெளிப்படும். நிறைய காரணங்கள் இருக்குது தலைவலிக்கு. இந்த மன அழுத்தமும் ஒரு காரணம். ஒவ்வொரு உடல் உபாதைக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த மன அழுத்தத்தை ஒரு காரணமாக வந்துடும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பாருங்களேன், இந்த மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். சரி, இந்த மன அழுத்தத்திலிருந்து நம்ம ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்திக்கணும். நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த பொருள் சார்ந்த உலகம். இந்த உலகம் ஒவ்வொரு நிலைகள்லையும் நம்ம வேலைக்கு போகிறோம், தொழில் செய்கிறோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவிகள், குடும்ப தலைவிகளுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எல்லாருக்கும் ஒரே ஒரு வகையில் ஒரு அழுத்தம் இருக்கும். இதுக்கு ஒரு சரியான தீர்வு வேணும் தானே. இந்த தீர்வு இருந்ததுனா தான் நமக்கு என்னாகும், உடல் பாதிக்காது, உடல் மட்டுமல்ல மனம் பாதிக்காது. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு வேணும். இதுக்கு யோக ஆசனங்கிறது ஒரு அற்புதமான தீர்வு. யோக ஆசனம்னு சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான தீர்வு இந்த மன அழுத்தத்திற்கு. எப்பொழுதுமே யோகாசனம் செய்யும் போதே நம்ம என்ன சேர்த்துக்கிறோம், யோகம்னாவே இணைத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னோட இந்த உடலினுடைய அசைவுகளோட இந்த சுவாசத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், சேர்த்துக்கிறோம். நல்லா ஒவ்வொரு பயிற்சியிலையும் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு அசைவுகள்லையும் சுவாசத்தோடு சேர்த்து தான் இந்த யோகா ஆசனமே செய்வாங்க. சுவாசம் பல நிலைகளை கொண்டது. பல குறிப்புகள் நாம் பல காணொளிகளில் பேசியிருக்கோம் அந்த சுவாசத்தை பற்றி. சுவாசத்தை அடிவயிறு வரைக்கும் கவனிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். இதை பல காணொளிகளாக பேசியிருக்கோம். வேணால் இன்னும் விளக்கமாக இந்த சுவாசத்தை பற்றி, சுவாச நிலையை பற்றி இன்னும் பல குறிப்புகள் பேசுவோமே. நல்ல தேக ஆரோக்கியமும் மனோபலமும் இருப்பதற்கு இந்த யோகா ஆசனம் அற்புதமான ஒரு வழி, அற்புதமான ஒரு வழி. சரி, இதில் சுவாசத்தோடு நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இணைச்சிக்கணும். நீங்கள் உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. உடற்பயிற்சி செய்கிறோம், ஒரு சிலர் தற்காப்பு கலைகளெல்லாம் கற்றுக்குறோம். நாங்களே சிறு வயதிலெல்லாம் இருக்கும்போது இந்த கும்ஃபுவெல்லாம் பண்ணுவோம். இங்கே கிளாஸ் நடக்கும், அங்கே கற்றுக்கிறதுக்கு போவோம். பயிற்சிகளெல்லாம் நிறையா இருக்கும். இதில் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வேகமாக செய்யக்கூடியதும் பயிற்சிகள் ரொம்ப கடினமானதாகவும் இருக்கும். யோகா ஆசனம் அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு ரொம்ப எளிமையாக நமக்கு என்ன முடியுதோ அதை மட்டுமே செய்துக்கிட்டே இந்த உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்க முடியும். உடற்பயிற்சியில் ரொம்ப வலிமையை பயன்படுத்தணும், பல நுட்பமான விஷயங்களெல்லாம் பயன்படுத்தணும். இதில் ரொம்ப யோகான்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஈஸியாக உங்களுடைய உடம்புக்கு என்ன விஷயத்தை செய்ய முடியுமோ அதை மட்டுமே செய்தே இந்த உடலை வலுவாகவும் இந்த மனதை வலுவாகவும் ஆக்கிக்க முடியும். ஒரு அற்புதமான விஷயம் தானே இந்த யோகா. தினமும் பயிற்சி செய்யணும். நிறைய பேர் பாருங்கள், நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், நான் இதெல்லாம் செஞ்சு என்னைக்கு என்னுடைய உடம்பெல்லாம் சரியாகிறது, யோகாவில் பெரிய அளவில் செய்துக்கிட்டே இருக்கேன், உடனடியாக மாற்றம் இல்லையே, உடற்பயிற்சியில் இருக்கக்கூடிய மாற்றம் யோகா ஆசனத்தில் இல்லையே. இதெல்லாம் நிறைய பேர் இந்த ஆரம்பத்தில் யோகா ஆசனத்தை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் எல்லாம் வரும். ஏன்னா அவங்களுக்கு உடற்பயிற்சியில் இருக்கிற மாதிரி இதில் வேகமாக அவங்களுக்கு ஒரு தீர்வு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உடம்பு பெருசாக இருக்குது, உடம்பு சின்னதாக இருக்குது, இதல்ல. உடம்பை நம்ம நல்லா வலுவாக வச்சுருக்கோமா, இந்த தேகத்தை ஆரோக்கியப்படுத்திக்கிறோமா, யோகாவில் இன்னும் பல அற்புதங்கள் எல்லாம் இருக்குது. சுவாசத்தோடு சேர்த்து செய்கிறோம். இப்போது
ஒரு தற்காப்பு கலை. கும்ஃபுல என்ன செய்வோம், நம்ம செய்யும்போது சுவாசத்தை கைகளை நீட்டிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கைகளை நீட்டி சுவாசத்தை என்ன செய்வோம், இதெல்லாம் செய்வோம். இது என்னது, நம்மளுடைய சுவாசத்தை இந்த மூச்சை கைகளால் இழுத்து மறுபடியும் பின்னுக்கு தள்ளுவது போல் பயிற்சிகள்லாம் தாய்ச்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா. அந்த அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா கவனித்து பாருங்கள். சுவாசத்தை உள்ளே ஈர்த்து தான் இது ஒவ்வொரு நிலைகளாக என்ன செய்வாங்கன்னா, அந்த தாய்ச்சிங்கிற கலையில் இது போல் ஒவ்வொரு செயலுக்கும் சுவாசத்தை இழுத்து மறுபடியும் சுவாசத்தை விடுவாங்க. இதே போல் யோக ஆசனத்தில் பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஆசனங்கள் செய்கின்ற பொழுதும் சுவாசத்தை உள்ளே ஈர்ப்பதும், குறிப்பிட்ட நிலையில் சுவாசத்தை உள் நிறுத்தி மறுபடியும் வெளியில் விடும்போதெல்லாம் பாருங்கள், இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் சுவாசம் சீராக கிடைக்க ஆரம்பிச்சிடும். உள் உறுப்புகளுக்கு சுவாசம் சரியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்னாகும், நமக்கு இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். உடம்புக்கு தேவையான இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். சுவாசம் நல்ல ஆழ்ந்த சுவாசம் இருந்ததுன்னா நல்ல தியானம் கைகூடும். ஒவ்வொரு அசைவுகள்லையும் கைகளை அசைக்கும் பொழுது சின்ன சின்ன பயிற்சிகள் கூட சுவாசத்தை இந்த சின்ன சின்ன செயல்கள் கூட சுவாசத்தோடு சேர்த்து செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும், முதல்ல நல்ல ஒரு பயிற்சி இந்த தேக ஆரோக்கியத்துக்கு கிடைக்கும். இந்த பயிற்சி சுவாசத்தை கவனித்து செய்கின்ற பொழுது உள் உறுப்புகள் அத்தனையும் வலுவாகும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். மனம் நல்ல அறிவு கூர்மையாக செயல்படும். தீர்க்கமான முடிவெடுக்க முடியும். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும். இந்த பயிற்சிகள் எல்லாமே நமக்கு எதுக்கு பயன்படுதுன்னா, நல்ல தியானத்திற்குண்டான பயிற்சியாக அமைஞ்சிடும். எப்போது தேகத்தை முதல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம், தியானத்துக்கு என்ன வேணும், நல்லா போய் ஒரு மணி நேரம் கண்களை மூடி அமர்ந்து இருக்கணும்னு வச்சுக்கோங்க, உட்காரணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல நமக்கு என்ன இருக்கணும், உடல் தகுதியாக இருக்கணும். இதுக்கு கண்ணை மூடி நம்மளால் உட்கார முடியுதா இல்லையா, இதுக்கு அடிப்படையில் ஏதாவது ஒரு பயிற்சி வேணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யோக பயிற்சி நீங்கள் ரொம்ப நேரம் தியானத்துக்கு உட்காருவதற்கு அற்புதமான ஒரு பயிற்சி தான். ஏன்னா ஒவ்வொரு நிலைகள்லையும் சுவாசத்தை கவனித்து தான் ஒவ்வொரு ஆசனங்களையும் செய்துக்கிட்டே வரப்போகிறோம். எந்தெந்த நிலைகளில் நீங்கள் சுவாசத்தை உள்ளே நிறுத்துகின்றீர்களோ அந்தந்த உறுப்புகளுக்கெல்லாம் நல்ல காற்று கிடைக்கும். எவ்வளோ அற்புதம் பாருங்களேன். ஆகையினால் நாம் இயந்திரமாக வேகமாக ஒரு விஷயத்தை செய்வதை விட மெதுவாக சுவாசத்தோடு சேர்த்து செய்கின்ற இந்த யோக பயிற்சி, சுவாசத்தோடு சேர்த்து செய்கின்ற இந்த யோக பயிற்சி தியானத்திற்கும் ஒரு அற்புதமான வழி. இந்த உணவு கட்டுப்பாட்டோடு சேர்த்து நல்ல ஒரு உணவு கட்டுப்பாடு, யோக பயிற்சி, யோகா ஆசனங்கள் செய்கின்ற பொழுது சுவாசத்தை கவனித்தல், இந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிங்கன்னா தியானம் சித்தியாகும். இந்த தியானம் சித்தியாச்சுன்னா முடிவெடுக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும். அப்போ யோகா பயிற்சியால் பிராணன் எல்லா இடத்துக்கும் நல்லபடியாக கிடைக்குது. அதே போல் சுவாச பயிற்சியால் ஒவ்வொரு நாடிகளும் சுத்தமாகுது, ஒவ்வொரு நாடி நரம்புகளும் சுத்தமாகுது. தியானத்தால் நமக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள் எல்லாம் குறையுது. ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுதே இது எல்லாம் உங்களுக்கு ஒருங்கிணைந்துருது. இதோட உணவு கட்டுப்பாடையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய யோக பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் தான். பயந்துக்கவே வேண்டாம். உடம்பு குறையல, உடம்பு ரொம்ப பெருசாக இருக்குது, இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தியானத்துக்கும் தொடர்பு கிடையாது. யோகாவுக்கும் உடம்பு பருமனாக இருக்கிறது, உடம்பு சிறுசாக இருக்குது, எதுக்கும் தொடர்பு கிடையாது. நாம் அப்படி தொடர்பு படுத்திக்கிறோம், அவ்வளோதானே ஒழிய இந்த யோக பயிற்சி செய்வதற்கும் தியான பயிற்சி செய்வதற்கெல்லாம் உடம்பெல்லாம் ஒரு பெருசாக இருக்காங்க, சின்னதாக இருக்காங்க, அதெல்லாம் இல்லை. நம்மளால் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்துக்கிட்டே வரணும். இந்த சுவாச பயிற்சியோடு சேர்த்து செய்துக்கிட்டே வரணும். கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு இருக்கணும். அதே போல் நல்ல தியானம் கைகூடிடும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாவே மன அழுத்தம் இருக்காது. அதே போல் தேக ஆரோக்கியம் கிடைச்சிரும். செய்கின்ற செயலெல்லாம் வெற்றி கிடைக்கும். நமக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு என்ன அவசியம், நாம் எதை நோக்கி பயணம் செய்கின்றோமோ அதில் ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிறது தானே. இந்த பொருள் சார்ந்த உலகத்தில் பொருளாதாரத்தை நோக்கி அலைகின்ற இந்த காலத்தில் எவ்வளோ மன அழுத்தங்கள் ஏற்படும்.
எவ்வளோ உடல் அசதிகள் ஏற்படும். சீக்கிரம் யார்கிட்டையாவது நம்ம பொருள் ஈட்ட முடியுமா? எந்த ஒரு விஷயத்தையாவது வெகு சுலபமாக செய்ய முடியுமா? எவ்வளோ உழைப்பு இருக்கணும். பொருள் இருந்தால் தானே மற்ற விஷயங்களெல்லாம் இந்த காலத்தில் நல்ல குழந்தைக்கு கல்வியை கொடுக்க முடியும், நல்ல ஆடை வாங்க முடியும். எங்களுடைய அடிப்படை தேர்வை பூர்த்தியாகணுன்னாவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும். இப்போ நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், பொருளாதார தேவைக்கு ஓடிக்கிட்டே இருப்போம். நாம் இதை கவனிக்க போகிறோமா? ஒரு மணி நேரமாவது காலையில் ஒரு யோகா ஆசனம் இந்த தேகத்தை வலுப்படுத்திக்கிறதுக்கு செய்யணும்னு நினச்சா செய்கிறோமா? இல்லையே. அப்போது பயிற்சியை என்ன செய்துக்கணும்? தினமும் பயிற்சி செய்யணுங்கிற எண்ணத்தை முதல்ல வலுவாக்கிக்கணும். நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் சிறப்பாக வாழணும்னா இந்த தேகம் நல்லா இருக்கணும், மன அழுத்தங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கின்ற பயிற்சி தான் உங்கள் குழந்தைங்க பின்பற்றுவாங்க. அப்போ அவங்களுக்கும் இப்போ இருக்கிறத விட உங்கள் குழந்தைங்க இன்னும் பெருசாகும்போது ஒரு 15-20 வருஷம் கழித்து பார்க்கின்ற பொழுதெல்லாம் பாருங்கள், இன்னும் வேகமான உலகமாக மாறி இருக்கும். இன்னும் அதிகமான மன அழுத்தங்கள் தான் ஏற்படும். அந்த மன அழுத்தம் உடல் பாதிப்பை கொடுக்கும். இப்போ நாள் அதிகமாக வருடங்கள் போக போக இந்த தியான பயிற்சியும் யோக பயிற்சியும் சுவாச பயிற்சியும் கட்டாயமாக தேவைப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்போ இப்போ இருந்தே அதற்குண்டான பயிற்சிகளை நம்மளுடைய குழந்தைகள் நாம் செய்கின்ற பொழுது தானே நம்மளுடைய குழந்தைகளும் இதை தேர்ந்தெடுப்பாங்க. ஆகையினால் பயிற்சியை நீங்கள் செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யுங்க. உங்களுடைய பொருள் தேவையாக இருந்தாலும் இந்த தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். உங்களுடைய எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகணும்னா உங்களுடைய மனநிலை நல்லா இருக்கணும். அதே போல் உள் உறுப்புக்கள் எல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும். வெளியில் தெரிகிற இந்த கை காலை விட உள்ளே இருக்கக்கூடிய ஹிருதயம், நுரையீரல்லாம் இருக்குது. இந்த உறுப்புகளுக்கெல்லாம் நம்ம சரியான ஒரு பயிற்சியை கொடுக்கணும். இப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கும், ஒரு நல்ல மனநிலை கிடைக்கும், மன அழுத்தங்கள் இருக்காது, நோய் இல்லாத வாழ்க்கைக்கு வாழ போக முடியும். ஆகையினால் தினமும் பயிற்சி செய்யுங்க. பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை நிச்சயம் கொடுக்கும். முயற்சி பண்ணுங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய வித்தியாலயத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரெகுலராகவே நம்ம பயிற்சிகள் சொல்லிகிட்டே தான் இருக்கோம். தியானம் செய்யுங்க, சுவாச பயிற்சி செய்யுங்க, இந்த தேகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் தியானம் செய்தீங்கன்னா தான் என்ன ஆகும்? உங்களால் ஒரு ஜோதிடம் பார்க்குறீங்கன்னா அல்லது எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் உங்களோட மனம் ஒருநிலைப்பட்டு பலனை கரெக்டாக சொல்ல முடியும். இப்படி நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களோட நானும் பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, யோக பயிற்சி செய்யுங்க. மன அழுத்தம் நிச்சயம் மாறும். அடுத்த பதிவில் எந்தெந்த ஆசனங்கள் செய்வதால் மன அழுத்தங்களை குறைச்சிக்கலாங்கிறதையும் பார்ப்போம். இப்போ அடிப்படையாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவோம். யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் நிச்சயமாக மன அழுத்தத்தை நீக்கும், தேக ஆரோக்கியத்தை வலுவாக வச்சுருக்கோம். முயற்சி பண்ணி பாருங்களேன்.